அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அவர் என்ன சொல்ற, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து துரோகிகள் வெளியேறட்டும், புதுசா டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவருக்கு இப்போ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை இவங்க தான் ஏற்படுத்துறாங்க. எப்படின்னா, இவங்க 25 பேரா 30 பேரை பிரிஞ்சு தனியா போறப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ள கட்சிக்குள்ள வரலன்னா அந்தந்த பொறுப்புல யாரா இருக்கீங்களோ அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு வேற ஆளை அப்பாயின்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. போன மச்சான் திரும்பி வந்தாங்க, அதே இவங்க மறுபடியும் திருப்பி வராங்க, வந்துட்டு எங்களுக்கு அதே போஸ்டை கொடுங்க அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு வந்து 70 தாண்டார், ஸ்டாலின் அவர்கள் 70 தாண்டார், உதயநிதி ஒப்புக்கு சப்பா தான். அது சும்மா போய் எடுத்து படிக்கிறதோ மக்கள் மதிக்கப்பட்ட கைதில் தலைவர் கிடையாது. உதயநிதிலாம் விஜய் கிட்ட போகவே முடியாது, ஏன்னா அவருடைய கிரேஸே வேற. அப்ப என்னன்னா இங்க ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவர் எப்படி செக்ரிகேட் பண்றாருன்னா தன் எதிரிய செட்டில் பண்றாரு. அவர் ஓடி போன்னு சொன்ன பிறகும் அவங்களால ஓடி போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப திருமாவளவன் வந்து தாவேகா விட்டு வெளில போக சொல்லிட்டாங்க, வெளில வந்துட்டாருன்னா எங்க போவார்? திமுக போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவார்? நல்லதா கெடுத்து இங்கேயே இருக்கிறாங்க, என்ன ஓரமா உட்கார வச்சுக்கோங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் மேடம். சரி, இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமாக பேசு பொருளாக இருக்கிறது இந்த குதிரை பேரம். இதுல முக்கியமாக அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாருமே டிவிக்கெல்லாம், அதுவும் முக்கியமாக 300 பஸ்ல வந்திருக்கோம், 500 கார்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாவேகா மட்டும்தான் இனிமேல் நிலையான ஆட்சியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அம்மையார் காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே இன்னைக்கு தாவேகாவில் இணைந்து இருக்கின்றனர். ஆனால் இது அதிமுக தரப்பிலிருந்து ஒரு சின்ன எதிர்ப்பு கூட வரவே இல்லையே, என்ன காரணம்? இல்லை, அதிமுகவில் எதிர்ப்பு வரல அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அவர் என்ன சொல்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகிகள் வெளியேறட்டும், புதுசாக டீம் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அவருக்கு இப்போ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை இவங்க தான் ஏற்படுத்துகிறாங்க. எப்படின்னா, இவங்க 25 பேரா 30 பேரை பிரிஞ்சு தனியாக போகிறப்ப அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கட்சிக்குள்ளே வரலன்னா அந்தந்த பொறுப்புல யாரா இருக்கீங்களோ அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு வேற ஆளை அப்பாயின்ட் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு. இவங்க எடப்பாடி என்ன பண்ண போறாரு அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருந்தாங்க. எப்படி விஜய் நம்ம கை கொடுத்துருவாருன்ற நோக்கில் அவங்க இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட் என்னன்னா விஜய் கை கொடுக்கல. 25 பேர் இவங்க ஓட்டு போட்டு அவர் ஜெயிச்சு போகணும்னா கண்டுக்கவே இல்லை. அவர் உங்களுக்கு தேவையில்லைன்னு இதில் பாதி பேர் எடப்பாடி பின்னாடி போயிட்டாங்க. அப்போ இவர் நோட்டீஸ் கொடுத்த இவங்க வரலன்னு எல்லாத்துலேயும் மாவட்ட செயலாளர் போட்டு ஃபில் பண்ணிட்டார். எந்தெந்த பொறுப்புகள் யார் யார் வருமோ அதெல்லாம் போட்டுட்டு அவங்க வேலையை தொடங்கி அவங்க எல்லா பேப்பர்லையும் முழுப்புக்க விளம்பரம் கொடுக்குறாங்க, போஸ்ட் அடிக்கிறாங்க, நியமித்த திரு எடப்பாடி அவர்களுக்கு நன்றின்றாங்க. ஃபுல் ப்ராசஸாக அவங்க போயிட்டு இருக்கப்ப போன மச்சான் திரும்பி வந்தாங்க, அதே இவங்க மறுபடியும் திருப்பி வராங்க, வந்துட்டு எங்களுக்கு அதே போஸ்ட்டை கொடுங்க அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? இதுதான் அவர் சொல்றது. உங்களுக்கு கௌரவ போஸ்ட் அவர் போட்டதெல்லாம் மாவட்ட செயலாளர், ஒன்றியத்தில் போனது மாத்தினாரு, மாநில துணைத் தலைவர், அமைப்பு செயலாளர், கொள்கை பரப்பு துணை செயலாளர், அதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அது திருப்பி போடுறாரு. அப்ப இவங்க நோக்கம் போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி போறாங்க. அது அந்த கட்சியினோட உள்கட்சி விவகாரம். ஏடிஎம்கே பீனிக்ஸ் பறவை மாதிரி மறுபடியும் கிளம்பி வரணும். அட் த சேம் டைம் இங்க இருந்து போனவர்கள் எல்லாம் மிகப்பெரிய லெவல்ல ஏடிஎம்கே கட்சிக்கு தூணா இருந்தவர்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு விஜயபாஸ்கர், அவர் 2 விஜயபாஸ்கர், 2 விஜய் போயிருக்காங்க, மரகதம் போயிருக்காங்க, பெருந்துரை ஜெயக்குமார் போயிருக்காரு, நம்ம சத்யபாமா போயிருக்காங்க, இசகி சுப்பியா போயிருக்காங்க. இவர்கள் போய் தனிச்சு நின்னாங்கன்னா அங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. அவர்களுக்கு ரெட்டலைன்ற லோகோ, எம்ஜிஆர்ன்ற லோகோ, ஜெயலலிதான்ற லோகோ தான் அவங்களுக்கு கை கொடுத்தது. அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இனிமேல் விஜய்ன்ற லோகோ தான் கை கொடுக்கும், எடப்பாடியில லோகோ கை கொடுக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இது குதிரை பேரமோ யானை பேதரமோ எதுவும் கிடையாது. தன்னுடைய தொழிலை பாதுகாத்து கொள்ளவும், தன்னுடைய சொத்துக்கள் வழக்கிலிருந்து தப்பிக்கவும், தன்னுடைய பணத்தை பாதுகாக்கவும், தன்னுடைய கல்லூரிகள் மற்றதெல்லாம் இயல்பா நடைபெறதுக்கான எல்லா கட்டமைப்பும் ஆளுங்கட்சியில் இருந்தாதான் செட் ஆகும். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உடுமலை ராதாகிருஷ்ணன் போனார்ல, கேபிள் டிவி வழக்கில் கூட மாட்டினார்ல, அவர் வந்ததும் தெரில போனதும் தெரில. ஏன் அவர் போறாரு?
அவர் சம்பந்தமான சில கல்லூரிகள் வச்சிருப்பாரு, சில லோக்கல் பிசினஸ் வச்சிருப்பாரு. அவர் மேலேயே வந்து சொத்து குவிப்புக்கான கேஸ் இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை கேஸ் இருக்கு. இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்பந்தமான கேஸ் டிஎம்கே பீரியட்ல போட்டதெல்லாம் எதுவுமே இன்னைக்கு வரையும் யாரையும் அரெஸ்ட் பண்ணல. பண்ணாங்களா டிஎம்கே? வேலுமணி மேல எவ்வளவு வாட்டி ரைடு விட்டாங்க, வேலுமணி மேல விட்டாங்க, அவர் துரத்தி அரெஸ்ட் பண்ணாங்க ராஜேந்திர பாலாஜியை. இப்படி நிறைய பேர் மேல ரைடு விட்டாங்க, தவிர யாரையாவது கைது பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? இல்ல. ஏன் அப்படின்னா அதை வந்து ஏன் அப்படின்னா மியூச்சுவலா இருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, லஞ்சம் ஒழிப்புத்துறை வந்து ஒருத்தர் வீட்டில் போய் ரைடு விடணும் அப்படின்னா முன்னறிவிப்பு கொடுக்கணும், வாரண்ட் வாங்கணும், சர்ச் வாரண்ட் வாங்கணும். அவர்களை நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது, சம்மன் கொடுத்துட்டு வரணும். உங்க மேல இந்த புகார் வந்திருக்கு, உங்க மேல வந்து வருமானம் அதிகமாக சேர்ந்து புகார் வந்திருக்கு, இதுக்கு வந்து நீங்க ஆஜராகுங்க, இதுக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சம்மன் கொடுக்கறதுனால கூலா இருக்கிறாங்க, யாராலும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. விஜய் என்ன பண்றாருன்னா மத்திய குற்றப்பிரிவு போலீஸை வச்சு சம்மன் கொடுக்குறாரு. மத்திய பிரிவு போலீஸ் வந்து சம்மன் கொடுத்த பிறகு என்ன, உங்களை விசாரணை கைதியா கொண்டு வந்து நீங்க உள்ளே வைக்கலாம், அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. 2 பிரிவு இருக்கு. லஞ்சம் ஒழிப்புத்துறை தமிழ்நாடு கவர்மெண்டால தான் செயல்படுத்தப்படுகிறது. இந்த தமிழ்நாடு கவர்மெண்டால தான் மத்திய குற்றப்பிரிவு பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாது. மத்திய குற்றப்பிரிவுல இருக்கிறவங்க எல்லாம் பிளாங்கா இருப்பாங்க. இவரை போய் முதல்ல கூப்பிட்டு வாங்கன்றப்ப, வாங்க சார் தாங்க சம்மன், நீங்க வந்து உங்களுடைய இது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சார் வாங்க ஒரு நிமிஷம் வாங்க ஸ்டேஷன் வரையும் வாங்க, அப்படியே கூட்டு போய் உட்கார வச்சு அப்படியே விசாரணை பண்ணி அப்படியே ஆஜர் பண்ணி அப்படியே ரிமாண்ட் பண்ணி அப்படியே உள்ள வச்சிருவாங்க. இப்ப அதை தான் வந்து சிவசங்கருக்கு எடுத்திருக்காரு அவரு. யாரு இப்போ பழைய போக்குவரத்துறை அமைச்சருக்கு. இப்போ வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்ததெல்லாம் திமுக. சம்மன் கொடுத்துட்டோம், நாங்க உங்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம், சம்மன் கொடுத்துட்டோம், சொத்து ஒழிப்புக்கு அவங்க பேப்பர் கொடுத்துட்டாங்க, நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெறுது, நாங்க என்ன பண்ண முடியும், தீர்ப்பு வந்தா நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஈஸியா போனாங்களா. இவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் அரெஸ்ட் பண்ற மோட்டிவ்ல போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம வந்து இவ்வளவு நாள் பணத்தை சம்பாரிச்சு வச்சிருக்கோம். இந்த பணத்தை வந்து டிஎம்கே பீரியட்ல எவனும் பிடிக்கல. ஒருத்தர் வருவான், இந்த பண்ணி பணம் வச்சுக்கப்போ. ஆனா இவர் வந்து மொத்தமா பிடிக்கிட்டு போயிடுவாரு. சிவாஜி படத்துல ஒரு ரஜினி மாதிரி தான், கொடுத்தா 50-50 இல்ல நைட்டு லவ்டின்னு போயிடுவேன், மொத்தமா போயிடுவோம், உனக்கு என்ன சொல்றன்ற மாதிரி இருப்ப. அதுக்கு போய் சரண்டர் ஆயிடலாம். அப்படி போய் சரண்டர் ஆகிறவர் தான் விஜயபாஸ்கர் ஆகட்டும் மற்றவர்களாம். 2வது என்னன்னா, அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்க, மறுபடியும் ரிசைன் பண்ணிட்டு உள்ள வரீங்க. உள்ள வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க வருகிற இடைத்தேர்தலில் உங்களுக்கு சீட்டு கொடுக்க பார்ப்பாங்க. இல்லை இப்போதைக்கு இடைத்தேர்தலில் சீட் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மேயர் கொடுக்குறோம். இல்லைங்க மேயர் வேணாம், நான் எம்எல்ஏ இருந்துட்டேன், அப்போ எம்பி இருக்கு, 2 வருஷம் கட்சிக்கு வேலை செய்யுங்க. இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் வந்து ஒண்ணுமே தெரியாம நம்மளை கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டாருன்னு இவங்க நினைக்கிறாங்க. அவர் நினைக்கிறாருன்னா இந்த பீஸுங்கெல்லாம் நம்மளை பத்தி ஒண்ணுமே தெரியாம வந்து வாலண்டியா சேருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. 2 பேருடைய கனவும் கண்டிப்பாக. ஏன்னா எப்ப வந்து தன்னுடைய கட்சியிலிருந்தும் தன் கொள்கையிலிருந்தும் தன் சித்தாந்தத்திலிருந்து ஒருத்தர் மாறுறானோ அவனால லைஃப்ல மேல இடத்துக்கு போகவே முடியாதுங்க. நீங்க நல்லதா கெட்டதோ பிஜேபியில சித்தாந்தத்தின் அடிப்படையில் எவ்வளவு பேர் இருக்கும். எங்களுக்கான ஒரு கட்டமைப்பை என்னைக்கோ ஒரு நாள் எங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கலன்னா நாட்டுக்கு சேவை செஞ்சுன்னு சொல்லிட்டு போயிடும். இதுதான், இப்படிதான் இருக்கணும் கட்சி. ஒரு ஐடியாலஜி எப்படி இருக்கும். இப்போ நான் அந்த கட்சியில் இருக்கிற 18 வருஷமா இருக்கிறேன், எனக்கான ஒரு பெரிய கட்டமைப்பு எனக்கு கிடைக்கும் நம்புறேன், போராடிக்கிட்டே இருக்கிறேன். கிடைக்கலன்னா நாட்டுக்கு சேவை செஞ்சேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். திமுக மாதிரி அப்ப வந்து இல்ல, திமுக எல்லாமே கிடைக்கும், பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும், பதவி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். அதிமுக மாதிரி வந்து திமுகவுல ஜாயின் இல்ல, நீங்க அதிமுக திமுக வேறுபடுத்தியே பாக்க. திமுகல இருந்து யாரும் வெளியே வந்தது இல்லையா? திமுகல இருந்து அவங்க வேணான்றாங்க. நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நீங்க விஜய் வந்து எப்படி எடுக்கிறாருன்னா, பிக் பண்றாங்கன்னா திமுகல இருந்து வரவர்களே அவர்கள் வேணான்றாங்க. ஏன்னா திமுக வரவெல்லாம் புத்திசாலி, நாளை உள்ள இருந்து டபுள் கேம் ஆடுவான். அதிமுக வந்து அப்படியே காலையில் விழுந்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி விழுந்துருவாங்க. 2வது, தன்னை எதிர்த்து பேசாத, கொஞ்சம் கூட பிரபலம் அடையாத ஒரு மாவட்டத்தில் மட்டும் வேலை வச்சிருக்கிறவங்க மட்டும் தான் அவங்க பிக் பண்றாங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. கரூர் விஜயபாஸ்கர் உங்களுக்கு தெரியுமா? கரூரை தாண்டி அவர் யாருன்னா தெரியுமா? விராலிமலை விஜயபாஸ்கர் இருக்காருல, புதுக்கோட்டை விராலிமலை விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் விராலிமலை விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டத்தை தாண்டி அவர் யாருன்னா தெரியுமா? தெரியாது. இப்ப நீங்க பெருந்துறை ஜெயக்குமார் உங்களுக்கு தெரியுமா? மரகதம், செங்கல்பட்டு மரகதம் தெரியுமா? சத்யபாமாவை தெரியுமா? கரெக்டா? தாராபுரம் சத்யபாமா. எப்படி அவங்க பண்றாங்க? இசை சுப்பியா, அம்பாசமுத்திரம், இவங்களாம் எப்படி பிக் பண்றாங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ள இருந்தா அவனுடைய எலாபரேஷன்ஸ் கம்மியா இருக்கும். நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா அறியப்பட்ட ஒரு தலைவர் போறாருன்னா அவன் பின்னாடி தொண்டர்கள் போவான். இப்ப விஜயபாஸ்கர் சொந்தக்காரெல்லாம் அவன்கிட்ட போவான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தலைவர், நம்ம ஜாதிக்காரன், நாளைக்கு மினிஸ்டர் ஆயிட்டா நமக்கு எதனா பண்ணுவோன்னு சொந்தக்காரங்க போவான். ஆனா அஇஅதிமுகவுடைய அடிப்படை தொண்டர், இப்ப நான் சொன்ன பாருங்க சித்தாந்த ரீதியா, அவன் போவானா? போக மாட்டான். இப்ப அண்ணாமலை நம்மள்ட்ட வந்து பிரிஞ்சு போனாரு, குறிப்பிட்ட பேர் போறான். ஆனா அடிப்படை சித்தாந்தத்துல ஊர்னவும் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு பதவி தேவை, நீங்க தலைமை சொல்றோம் அதை செஞ்சுட்டு இருப்போம், இதாங்க எங்க வேலை. இந்த மாதிரி ஐடியாலஜில தான் ஏடிஎம்கே சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அங்க இது வந்து ஒரு சிறிய தோய்வு தான்.
ஆனா அந்த பழமும் புளிக்குன்னு வருவாங்கல்ல, வரப்ப பார்த்துக்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு வந்து நீங்க சொன்னது போல டிடிவி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பா விஜய் நிலையான ஒரு இதை வந்து செய்ய மாட்டாரு, அங்க போனவங்க எல்லாம் திரும்பவும் ஏமாந்து தான் வரப்போறாங்க அப்படின்னு வந்து இது என்னோட சாபமா கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. இன்னொன்னு என்னன்னா, அவருக்கு டிடிவி அவர்கள் நினைச்சா விஜய் மேல கண்டிப்பா ஒரு வழக்கு பதிவு செய்யலாம். ஆனா அவர் ஏன் செய்யாம இருக்கிறாரு? ஏன்னா காமராஜ் அவர்கள் சட்டசபையிலேயே வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினது, நன்றி தெரிவித்தது, இது எல்லாமே. அதனால டிடிவி நினைச்சா இது செய்யலாமே, ஏன் வந்து அவர் செய்யாம இல்ல? அவர் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. கவர்னர் சந்திச்சுட்டு வரப்ப அன்னைக்கே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டாரு. என்ன கேட்காம என்னுடைய லெட்டர் பேட்ல வந்து மாத்தி கையெழுத்து போட்டு காமராஜுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிடுச்சு அப்பயே சார். ஆனா திரும்ப வந்து அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட்டாவே சட்டசபையில வந்து அவர் சொல்லி இருந்தார் இல்லையா? இல்ல, அவர் மாறிட்டாருங்க. இப்ப டிடிவிஆர் என்ன பண்ணுனா, காமராஜர் வந்து மன்னார்குடி எம்எல்ஏ வந்து டிடிவி கூட இருந்தாருன்னா அது வீரியம் ஜாஸ்தி. அப்புறம் பெல்ட் ஏஸ்டாரு, ஏதோ சாணை தலைவர் சங்க தலைவர் உங்களுக்கு நிறைய வாட்டி பிறந்த நாள் சொல்றேன், பெல்ட் ஏஸ்டார். அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல உங்களுக்கு. நீங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறன்னா அந்த விஷயத்துல வெற்றி பெற்றவர்கள் உங்க கையில இருந்தாதாங்க அவங்க சட்டசபையிலே வந்து அவர் டிடிவி ஆளா இருந்தானா அவர் சட்டசபையில பேசலாம். என்ன விலை கொடுத்து வாங்க பார்த்தாங்க, குதிரை பேர் நடத்தினாங்க, நைட்டு என்ன கடத்திட்டு போனாங்க, என்ன கவர்னர் மாளிகையில வச்சு என்கிட்ட பிடிங்க லெட்டர் பேட வாங்கி ஆதரவு கொடுத்த மாதிரி பொய் கடிதம் கொடுத்தா என்ன வேணா சொல்லலாம். ஆனா அதுக்கு வந்து டிடிவிக்கு ஆதரவாக தானே அவர் இருக்கணும். அவர் டிடிவிக்கு ஆதரவா இல்லைன்னா அப்போ பெரிய வீரியம் அதில் இருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு என்ன பெரிய ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த 25 பேர் பிச்சுக்கிட்டு போனாங்களா, அப்ப போயிட்டு நீ உங்களை ஆணையாக்குறான் குதிரை ஆக்குறேன்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து தான் பிச்சுக்கிட்டு போனாங்க. கடைசியில ஒண்ணுமே முடியலன்னு மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு எடப்பாடி கிட்ட வந்துட்டாங்க. அப்ப பிச்சுக்கிட்டு போறப்போ ஒண்ணுமே கொடுக்கலன்னு சூடுபட்ட பிறகும் மறுபடியும் இவங்க எப்படி நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சூடு, உங்களுக்கு ஒரு வாட்டி ஒரு நெருப்பு சுடுன்னு சொல்றோம், கேட்காம கையை விடுறீங்க, சுட்டுடுது. அப்ப மறுபடியும் நீங்க எப்படி வைப்பீங்க கையை? அப்ப எந்த நம்பிக்கையில இவங்க பண்றாங்கன்ற ஒரு கேள்வி எழுதல. ஆனா எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து அதிமுகவை கைப்பற்றுவதற்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்கிற ஒரு செய்தி உலா வந்துட்டே இருக்கு. இதை எப்படி பாக்கல? இது வந்து கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம், இதை பத்தி நம்ம பொது வழியில பேச வேண்டியதில்லை. ஆனா ஒரு விஷயம் வந்து எடப்பாடி அவர்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாருன்றது நமக்கு தெரியாது. நான் வந்து தனிப்பட்ட முறையில ஒரு சாமானியனை எப்படி பாக்குறேன்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தர் விலகி போனாலும் அது அந்த கட்சிக்கு பாதிப்பு தான். அது என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம், என்ன வேணா இருக்கட்டும். ஒருத்தர் விலகினாலும் ஒத்த ஓட்டுல தோத்தவன் நீங்க இருக்காருல, பெரிய கற்பனை முக்காடு போட்டு உட்காந்துருக்காருல, ஒரு ஓட்டுல தோத்துட்டு திருப்பத்தூர்ல, ஒரு எய்ச் அண்ட் எவரி ஓட் வேல்யூபிள் தான். இதை வந்து அவங்க எப்படி கன்சிடர் பண்றாங்க? இல்லாட்டி ஒரு 5 வருஷம் போட்டோம், இவங்க எல்லாம் போய் கலைஞ்சிட்டு ஒரு ஃப்ரெஷ் பிளட் வரட்டும், ஃப்ரெஷ் டீமை ஸ்டார்ட் பண்ணலாம், ஜென்சி மாதிரி ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஏடிஎம்கே புத்தியோகம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்ன தனிப்பட்ட கருத்தை கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய்க்கு ஈக்குவலா விஜயோட சண்டை போடுற லீடர்ஸ் தமிழ்நாட்டில் எந்த கட்சியிலுமே இல்லைன்றது தான் உண்மை. இதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி அவர்களுக்கு வந்து 70 தாண்டிட்டார், ஸ்டாலின் அவர்கள் 70 தாண்டிட்டார், உதயநிதி ஒப்புக்கு சப்பா தான். அது சும்மா போய் எடுத்து படிக்கிறதோ மக்கள் காலம் மதிக்கப்பட்ட தலைவர் கிடையாது. காங்கிரஸ் மாணிக்க தாகர்லாம் சும்மா அதெல்லாம். இங்க பாரதிய ஜனதா கட்சியில் எங்களோட நாயர் இருந்தாலும் அவர் நிரந்தர தலைவர் கிடையாது. ஏன்னா தேசிய கட்சி பொறுத்தவரை 3 வருஷம் தான், அதுக்கப்புறம் வேற ஆள் வருவாங்க. அப்ப இன்னைக்கு அவர் வயதுக்கும் அவருடைய பிரபலத்துக்கும் அவர் மக்களிடம் சென்ற அந்த விஷயத்துக்குமே இன்னைக்கு ஒரு கிரேஸ் இருக்கிற அளவுக்கு ஈக்குவலைஸ் லீடர்ஸ் இருக்காங்கன்னா கிடையாது. எனக்கு எல்லாம் முதியோர் நலம் நடத்துறவங்க தான் இருக்கிறாங்க. அது விஜய்க்கு ரொம்ப பிளஸ், பயங்கர பிளஸ். அதுதான் அவர் சொல்றேன், முதியோர் நிலம் தான். இப்ப அதுதான் அண்ணாமலை வெளியில வந்து பண்ணுன்ற, அதுவும் நடக்காது. அண்ணாமலைஜி நடக்கிறது வந்து நடக்காது. ஏன்னா அண்ணாமலைஜியோடைய பிரபலம்ன்றது பிஜேபி கொடுத்த பிரபலம் தவிர அவர் இண்டிவிஜுவல் பிரபலம் கிடையாது. ஆனா விஜய்ன்றது வந்து கிராஃப் எங்கேயோ போய் நிக்கிறாரு, அவர் கிட்டே போக முடியாது. அப்ப அந்த கிரேஸுக்குள்ள நீங்க ரிட்டையர் ஆனவர்களை வச்சு நீங்க போரிட்டீங்கன்னா, விஜய் கிட்ட அட்டக்கத்தி இருந்தாலும் உங்ககிட்ட நெஜ கத்தி இருந்தாலும் அந்த அட்டக்கத்தி தான் ஜெயிக்கும். அட்டக்கத்தின்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு கன்சர்ன்ல இருக்கிறாங்க. அந்த ஏஜ் லிமிட்ல வரணும். இப்ப வந்து உதயநிதியை திமுக கொண்டாடுது, ஏன்னா உதயநிதி வந்து குரல் கொடுக்குறாரு. உதயநிதி எல்லாம் விஜய் கிட்ட போகவே முடியாது. ஏன்னா அவருடைய கிரேஸே வேறங்க. அப்ப என்னன்னா இங்க ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இவர் எப்படி செக்ரிகேட் பண்றாருன்னா, தன் எதிரிய செட்டில் பண்றாரு விஜய் சார். தனக்கு எதிரி யாரு? டிவிகே எதிரி டிஎம்கே, டிஎம்கேக்கு மாற்று டிவிகே, டிவிகேக்கு மாற்று டிஎம்கே. எப்படி தேர்தலுக்கு முன்னாடி சினாரியோ செட் பண்ணாரோ அந்த சினாரியோ தான் இப்ப கண்டினியூ பண்றாரு. அப்ப என்ன பண்றாருன்னா ஏடிஎம்கே வலுவிழுந்து, ஏன்னா ஒன்னு அழிச்சு தானே ஒன்னு கொண்டு வர முடியும். ஏடிஎம்கே வலுவிழுந்து ஏடிஎம்கே ஃபுல்லா இப்பயே நேற்று ஆதவ என்ன சொல்றாரு, உண்மையான ஏடிஎம்கே நாங்க தான்றாரு. தேர்தலுக்கு முன்னாடி விஜய் என்ன சொன்னாரு, உண்மையான காங்கிரஸ் நாங்க தாங்க, எங்களுக்கு தாங்க உண்மையான காங்கிரஸ் இருக்குன்றார். உண்மையான ஏடிஎம்கே நாங்கன்னா கிட்டத்தட்ட 60% பேர் இங்க வந்துட்டாங்க, இன்னும் 40% பேர் தான் இருக்காங்க. இதுக்கு என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி இங்க டிஎம்கே இல்ல டிவிகே இது உள்ளே போகணும்.
தேசிய கட்சினா பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் இப்படி இப்போ டிராவல் பண்ணணும் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த அளவு வந்து இங்க ஒரு மோசமான சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கல. ஏன்னா இவர்களும் 1 கோடிக்கு மேல ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க, 47 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் டிவிக்கு வந்து ஜெயிக்காம முட்டையும் போட்டிருக்காங்க. அதை தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. நல்லதோ கிட்ட 108 தான் ஜெயிச்சிருக்காங்க, 232ல. மிச்சம் ரெஸ்ட் ஆஃப் எல்லாம் ஆளை ஃபில்அப் பண்ணி உள்ளாட்சி எலெக்ஷன் அட்டன் பண்ணணும் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. ஆனா இது கண்டிப்பா மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யாத வரை இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இதுல ஜெயிச்சு இங்க இருந்து அங்க போய் அங்க திருப்பி நிக்கிறப்ப மக்களுக்கு வந்து அவ்வளவு ஈஸியா அதை ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப இந்த இடைத்தேர்தல் தாவேகாவுக்கு வந்து சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இடைத்தேர்தல் நடக்கலையே, இடைத்தேர்தல் தான் போட்டாங்களா, ஒன்று ஏடிஎம்கே கேஸ் போட்டாங்களா, நாங்கள் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், கொரோனா மீறி வாக்களிச்சிருக்காங்க, இவங்க எங்கள்கிட்ட இருந்து ரிசைன் பண்ணி அங்கே போய் இடைத்தேர்தல் நடத்த விட மாட்டோம்னு இன்பதுரை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆமாம், இப்போ கேஸ் போட்டாச்சு. சரி, அப்படி உண்மையாலுமே நடக்காதா? நடக்கும். இந்த கேஸ்லாம் ஃபில்லிங் ஆன பிறகு தான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது, வேற எங்கெங்க வந்து கர்நாடகாவில் ஒரு ரிசைன் பண்ணார் ஒருத்தர், அது ஒரு இடைத்தேர்தல், மகாராஷ்டிரா இடைத்தேர்தல், வேற எங்கெங்க நடக்குதோ அதில் இடைத்தேர்தல் 3 இடைத்தேர்தல் பண்றப்ப இந்நேரம் வந்திருக்கணும். ரெண்டாவது வந்து இடைத்தேர்தல் நடந்தது 6 மாசம் டைம் இருக்கு. நம்ம தேர்தல் கமிஷன் போய் ப்ரெஷரும் பண்ண முடியாது. ஒரு தொகுதி வந்து அரசியல வெளியிட்டதுல இருந்து அந்த தேதியில இருந்து 6 மாசத்துல எப்ப வேணா இடைத்தேர்தல் நடத்தலாம். இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம 45 நாள் தானே தாண்டி இருக்கோம். இன்னும் ஒரு டைம் இருக்கு, இன்னும் 2 மாசம் கூட கம்ப்ளீட் ஆகல, இன்னும் 4.5 மாசம் இருக்குன்னா என்ன வேணா நடக்கும். இப்ப நிலுவையில் இருக்கு. அது வந்து இது லட்சத்தீவுல வந்து இதே மாதிரி ஒரு எம்பி கேஸ் வந்து ஒன்று இருக்கு, இதே மாதிரி தான் அப்படின்றத மேற்கோள் காட்டியிருக்காங்க ஏடிஎம்கே. அந்த மாதிரி இதையும் நிப்பாட்டி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டே கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கோர்ட்ல இருக்கிறதுனால தேர்தல் நடத்த முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒதுங்கிக்கும். ஒரு கோர்ட்லாம் முடிஞ்சு கிளியரா அவனுக்கு ஒரு பேப்பர் கொடுத்தா அது கிளியரா இருந்தா தான் தேர்தல் கமிஷன் அறிவிப்பாங்க. அது வரையும் அது தொடவே மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி லேட்டா நடத்துறது வந்து யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகன்றது தடி போட்டு விட விட மாணிக் தாக்கூர் சொல்றாரு பாரு, இன்னும் 3 மாசத்துல என்ன தேர்தல் வந்துடும், உள்ளாட்சி தேர்தல் வந்துடும், நாங்கள் வென்றெடுத்துருவோம். 6 மாசத்துல இது வந்துடும், இடைத்தேர்தல் வந்துடும், நாங்கள் வென்றெடுத்துருவோம். அதுக்கு 2029 4ஆம் இட தேர்தல் வென்றெடுத்துருவோம். இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் வந்து ராஜீவ் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு சொன்னதா நீங்க சொல்றீங்களே, அதை சொன்னது யார் தெரியுமா? அவங்க வியூக அமைப்பாளர் சுனில் தான் சொன்னாரு. சுனில் சொன்னதுனாலதான் இவர் சொன்னாரு. இதெல்லாம் எந்த ஒரு அதாவது ஒட்டுமொத்தமா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இனிமேல் ஒட்டு இல்ல உறவுன்ற கண்டென்ட்டுக்கு நோக்கி வார்த்தை போர்கள் போயிடுச்சு. ஒட்டுமொத்தமா இனிமேல் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளையோ கம்யூனிஸ்ட் கட்சிகளையோ இனிமேல் சேர்க்க முடியாத ஒரு கண்டென்ட் நோக்கி நகர்ந்துட்டாங்க. அது ஒரு சொல்லியிருக்கிறாரு. இனிமேல் விமர்சிக்கலான்னு போட்டார். இது எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, இப்ப கூட ஊரக உள்ளாட்சி செலக்ஷன்ல நாங்க தனியாவே நிக்கிறோம், நாங்க தனி கணக்கான்னு சொல்றாங்களா. இது எதுக்கு நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, இந்த மாதிரி திமுக வர்றதுனால நமக்கு என்ன பெரிய பிளஸ் அப்படின்னா, இப்ப விஜய் வந்து இடைத்தேர்தல் நின்று குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை பெற்று திருமாவளவனையோ முஸ்லீம் லீக்கையோ காங்கிரஸையோ 2 கம்யூனிஸ்டையோ கழட்டி விட்டுட்டா அவங்க கட்சி எதுல ஸ்டார்ட் பண்ணும்? 0ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வரையும் நல்லதோ கெட்டதோ ஒரு ஆட்சி அதிகாரத்திலேயே பங்குல இருந்தாங்க, இப்ப இனிமேல் இருக்க முடியாது. இதை அவங்க புரிஞ்சுக்கணும். அதனால இனிமேல் என்னன்னா, எல்லாரும் லாக் பண்ண பிறகு இனிமேல் விஜய் சொல்வார், ரொம்ப பேசுற வீரபாண்டியன், ரொம்ப பேசுறீங்க, சண்முகம் அடக்கிவாசி, திரும்ப வாயை தரக்கூடாது, முஸ்லீம் காதர் மைதீன் கம்முன்னு இருக்கணும், இல்லாட்டி போயிட்டு வாங்க, என்கிட்ட ஆல்ரெடி மெஜாரிட்டி இருக்கு, போயிட்டு கலைக்குங்கப்பா அப்படின்னா அவங்க எங்க போவாங்க? நீங்க முஸ்லீம் வெளியே வராங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப வெளியே வரான்னு வச்சுக்க, 2 கம்யூனிஸ்ட் எங்க போக்கட இருக்கு அவங்களுக்கு? பிஜேபியில வந்து சேருவாங்களா? அஇஅதிமுக கிட்டே சேர்க்க மாட்டாங்க. அப்ப என்ன, அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஆமா, அதுல வேணா கூட்டணி வச்சு, இல்லாட்டி நம்மளாம் சேர்ந்து ஒரு மக்கள் நல கூட்டணி ஃபர்ஸ்ட் ஓட்டினானுங்க பாருங்க 2016 மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒருத்தரை வச்சு முதலமைச்சர் ஆகலாம். அதுல இருந்து வைகோ அங்க போட்டார், ஜி.கே. வாசன் இப்ப நம்மள்ட்ட வந்து வெளியே போயிட்டார், அவரை கூட சேர்த்துக்கலாம். அந்த மாதிரிதான் பண்ண முடியும். தவிர அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை தான் திருமாவளவனுக்கு வரப்போகுது, கம்யூனிஸ்டுக்கு வரப்போகுது, இந்த முஸ்லீமுக்கு வரப்போகுது, காங்கிரஸுக்கும் வரப்போகுது. இது கண்டிப்பா நடக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க எல்லாம் விஜய வந்து ஒண்ணுமே தெரியல அரசியலே, நம்ம உள்ள போயிட்டு காய் நகர்த்தி பெரிய இடத்துல இவங்க நினைக்கிறாங்க. இந்த பீஸ் எல்லாம் வர வச்சு ஒரு 6 மாசம் சோறு போடுவோம். ஏன்னா 6 மாசம் வரையும் அவங்க சட்டசபையில பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய தேவை கிடையாது. 6 மாசம் முடிஞ்சோன்னா இடைத்தேர்தல மொத்தமா லவுட்டின்னு வந்துடலாம். மொத்தமா விஜயனுடைய அரசியல் கணக்கு நல்லா தெளிவான கணக்கு பண்றாரு. இப்ப 7 பேர் அவங்க பண்ற மாதிரி இன்னும் சொல்றேன், இன்னும் 4-5 பேர் ரிசைன் பண்ணுவாங்க. அவருக்கு தேவையான 10 சீட்டுல இருந்து 15 சீட்டை ரிசைன் பண்ண வைப்பாங்க. அதுல மினிமமா ஒரு 10ல இருந்து 12 வென்றெடுக்கணும்னு அவங்க கணக்கு இருக்கு. வென்றெடுத்து முடிஞ்சு கால் மேல கால் போட்டு அவர் உக்காந்த பிறகுதான் திருமாவளவனுக்கு அப்பாயின்மெண்ட் கேன்சல், ஓரமணி போ சொல்லு, கம்யூனிஸ்ட் உள்ளே விடாத அவரை, அப்படியே போ சொல்லு அவங்கள அப்படின்னு. காங்கிரஸ் ரொம்ப பேசுறான், அவனை வர சொல்லு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அவருடைய குணம் பர்சனலா எனக்கு தெரியனால சொல்றேன், அவருக்கான மெஜாரிட்டி வர்றது வரையும் அவர் கம்முன்னு இருப்பார்.
இப்ப பாருங்க தூய்மை பணியாளர்களை உடனே பண்ணக்கூடாது, உடனே ஒரு போராட்டம் சொல்றாரு. திரும்ப என்னடா நசன் நோயின் போராட்டம். இது சண்முகம் டெய்லி குரல் விட்டுக்கிட்டே வேற இல்லையா? ஜிராம் திட்டத்துக்கு வந்து நீங்க உள்ள போய் போராடணும், 100 நாள் 200 நாள் ஆகணும். இவர் மட்டும் ஆகிட்டு வரா? தேசிய திட்டம் அது 200 நாள் ஆகணும்ன்ற ஜிராம் திட்டத்துக்கு. மும்மொழி கொள்கை வந்து சிபிஎஸ்இ பள்ளியில் அமல்படுத்த ஒத்துக்க கூடாது. அப்புறம் வந்து இது இப்ப பிஎம்சி பள்ளி வர்றதுக்கு அதையும் ஏத்துக்க கூடாது. இப்படி பல விஷயங்கள் இவங்க வந்து போராட்ட காலத்தை வரப்ப விஜய் சார் பொறுத்தவரையும் அவர் அமைதியா இருப்பாரு. இந்த நொயின்னா அவர் டென்ஷன் ஆயிடுவார். அவருக்கு அந்த ஒரு பேட்டியில கூட எடப்பாடியை சொன்னார் பாருங்க, சும்மா தோத்துட்டு நசன் பேசிக்கிட்டு போ சொல்லி அவனை ஓரமான. இதே தான் அவர் கேரக்டர் எனக்கு தெரியும். சும்மா அவர் நீங்க சொரிஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவருடைய செட்டப்ஸ் எல்லாம் கிளீன் ஆன பிறகு வா ராஜா நில் ராஜான்னு எட்டி விடுவார், ஓடி போயிடு. உன்னால என்ன பண்றோம் பண்ணிக்கணும். ஏன்னா அவர் ஓடி போன்னு சொன்ன பிறகும் அவங்களால ஓடி போக முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்ப திருமாவளவன் வந்து தாவேகா விட்டு வெளில போக சொல்லிட்டாங்க, வெளில வந்துட்டாருன்னா எங்க போவார்? திமுக போக முடியாது. அப்ப என்ன பண்ணுவார்? நல்லதா கெடுத்து இங்கேயே இருக்கிறாங்க, என்ன ஓரமா உட்கார வச்சுக்கோங்க, அப்படிதான் இருப்பாரு. அப்ப என்ன ஆடுவாங்க? இங்க இருந்தீங்கன்னா நான் சொல்ற பேச்சை கேட்டு கம்முன்னு இருக்கணும், தேவையில்லாம் பேசணும், ஓடி போயிடு. அப்படின்னா இன்னைக்கு எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து மந்திரி சபையை கொடுத்து லாக் பண்ணி வச்சிருக்காரு. ரைட்டா? பெரும்பான்மையானோட இவங்களை வச்சிருப்பாரு. நிர்மலா ஆதவ போய் சொல்லுவாங்க, சார் ரொம்ப குறைச்சல் கொடுக்குறாரு, 4ல இருந்து அவர் வளர்றான்னு சொல்லுங்க, கூட்டணி விட்டு விலகுறேன்னு சொல்லுங்க அப்படின்றாரு. அவர் ரொம்ப கேஷுவலா எடுப்பாருங்க முடிவை. நீங்க நாங்க பொதுக்குழுவை கூட்டுக்கிறோம், செயற்குழுவை கூட்டுக்கிறோம், மாவாட்டி விட்டுதான் சொல்லுவோம், தோசை சுட்டு விட்டுதான் சொல்லுவோம், இதெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். அவன் நல்லது வரவேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. விஜய் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டா, பயங்கர ரிலாக்ஸ்டு. ரெண்டாவது வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கணும்னு அவர் நினைப்பார். அவர் நீங்க நினைச்சாருன்னா அது நடக்கும். அப்படின்னா மக்கள் கிட்ட சொன்னதை அதெல்லாம் செய்வார். அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. எங்க இருக்குது பணம் இருக்கு செய்யறதுக்கு? அவங்க எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கு, சினாரியோ உருவாக்கு, அரசாங்கத்தோட இணக்கமாக செல்வேன்னு தானே சொல்லியிருக்காரு. இணக்கமா செல்றது வந்து வர திட்டங்களை ஏத்துக்கிறதா. இன்னைக்கு ஜிராம்ஜி திட்டம் இந்தியாவில் 27 மாநிலங்கள் 7 யூனிட் அமல்படுத்தப்பட்டுச்சு. இதே திமுக எங்க இருந்தா ஜிராம்ஜி திட்டம் இங்க அமல்படுத்த மாட்டாங்க. ஏற்கனவே விஸ்வகர்மா தொழில் திட்டத்தை வந்து தொழில் பயிற்சி திட்டத்தை இவங்க அமல்படுத்தல. இதோட கொடுமை மம்தா அவர்கள் வந்து ஆயுஷ்மான் பாரத் அமல்படுத்தல, புதிய தேசிய கொள்கை அமல்படுத்தல, பிஎம்சி அமல்படுத்தல, ஜிராம்ஜி திட்டம் எதுவுமே பண்ணல. அடிச்சு உடச்சு 202 அடிச்சவன எல்லாத்தையும் அமல்படுத்திட்டாங்க. அந்த மாதிரிதான் இப்ப இவரு நினைக்கிறாரு, நான் உங்களுக்கு எதிரி இல்லை நண்பன் இல்லை, என்ன நல்ல திட்டமோ அதை ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான், ரொம்ப கூல் அப்படின்ற கண்டென்ட் போறது நல்லதும் கூட. என்ன பொறுத்தவரையும் பிஜேபி என்ன நினைக்கணும், தலைமையில காங்கிரஸ் தான் பொது எதிரி அவங்களுக்கு, 2வது எதிரி திமுக. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் பண்ற எல்லா அட்டுழியங்களுக்கும் ஒத்து ஊதி திமுக வந்து திமுகவும் அந்த அட்டுழியத்தை பண்ணுது. இப்ப கூட பாருங்க காமெடி பண்றாங்க திமுக காரங்க, இந்திய எதிர்த்து போராட்டம் போன வாரம் ரொம்ப காமெடியா இருந்துச்சு. இன்னும் பாடா இந்திய எதிர்க்கிறீங்க, மத்திய அரசு இந்திய திருப்பி எதிர்த்து நாங்க போராட்டம் பண்றோம். ஏன் அப்படின்னா அவங்க டோட்டலா வந்து பாஜக எதிர்ப்புன்ற மாதிரி ஒரு அட்டவணை கொடுத்ததான் சிறுபான்மை நம்ம கிட்ட இருப்பான்னு நினைக்கிறான் அவன். அது தப்பான ஸ்ட்ராட்டஜின்னு போன எலெக்ஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் இங்கேயே சொல்லியிருக்கேன், சிறுபான்மையருக்காக ஓட்டு போடுன்னு சொல்றதை விட சிறுபான்மையரே ஓட்டு நின்னா, சிறுபான்மையருக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு சிறுபான்மையர் கேட்கறது போல அந்த சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவரே அந்த பதவி நின்றான்னா அவனுக்கு தானே ஓட்டு போடுவாங்க. நீ கிறிஸ்தவ ஓட்டு எல்லாம் போச்சு. நம்ம இங்கே தாமரை டிவில நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், கிறிஸ்தவ ஓட்டு ஒண்ணு கூட போகாதுன்னு சொன்னா அதே மாதிரி போச்சா? இன்னைக்கு முஸ்லீம் ஓட்டுல வச்சா 2 பேர் ஜெயிச்சுட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. அவங்களும் 4 பிரிவா பிரிஞ்சுட்டாங்க, அவங்களும் எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு எஸ்டிபிஐ கட்சி எல்லாம் போயிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு ஜவஹர்லா ரூம் போட்டு அழுகிறாரு, மனிதநேய மக்கள் கட்சி ரூம் போட்டு அழுகிறாரு. ஐயோ போச்சே நாங்க அங்க போயிருந்தா, நாங்க உதயசூல் நிக்காம தான் அங்க போயிட்டு நாங்க பண்ணுமே, அடுத்த முறை நாங்க தனிச்சு நிப்போம், அடுத்த முறை நம்ம வைகோ என்ன பண்ணாரு, நாங்களே வாலண்டியர் பண்ணுவோம்னா இல்ல நீ மட்டும் போ ராஜா, நாங்க இங்கேயே போய்க்கிறோம்ட்டாங்க. வைகோட 2 எம்எல்ஏ என்ன நினைக்கிறாரு, நம்ம சொல்றதெல்லாம் கேட்பானு, நாங்க உதயசூர்ல ஜெயிச்சோம், நாங்க உதயசூர்ல நினைக்கிறோம். இப்ப வந்து வைகோ கிட்ட விஜய் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். 2 எம்எல்ஏதான் உன்னை மதிச்சேன், சும்மா வந்து நீங்க இட்லியும் சுண்டலும் சாப்பிடலாம் டைம் இல்ல, ஓரமா போய் நில்லு, ஓரமா நின்று கை காட்டு. வைகோக்கு அந்த மரியாதை தான் கொடுப்பாரு. திருமானனுக்கோ கம்யூனிஸ்டுக்கோ காதர் மைதனுக்கோ கொடுத்த மரியாதை வைகோக்கு கிடைக்காது. ஏன்னா வைகோ போறப்ப 2 எம்எல்ஏவோட போகல. 2 எம்எல்ஏ என்ன சொல்லிட்டான், நாங்க திமுகவில இருக்கிறோம்ட்டா, ஒன்றும் பண்ண முடியாது, அது எங்களுக்கு துரோகம் எழுத்து விட்டான்னு தனி கதை சொல்றாரு அது. ஆனா நீங்கள் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களும் எம்பிக்களையும் வைத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அங்க மதிப்பு. உங்களை அவைத்தலைவராக உங்களை கொண்டாடுவாங்களுக்குலாம் மாற்றே கிடையாது, அதெல்லாம் பண்ணவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப போனவரெல்லாம் யாரும் ஒரு லீடராகவே அவர் மதிச்சதே இல்லை. அதான் வந்து பரிசுத்தமான உண்மை.